தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாளிலே அன்னையுடைய 2ஆம் நாள் திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்நாளிலே அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து இறைவன் தாமே அந்த குடும்பங்களை நிறைவான அன்போடு மாசரோடு நடத்தவும் அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்பு சமாதான மகிழ்ச்சியை நாமோர் நிறைவாற்றி பாதுகாப்பி தந்த இத்திருப்பலிகளை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுவோம். இத்திருப்பலியோடு நம் உள்ளூரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்காக அனைவருக்கும் நிறைவான காத்து விதித்து அன்னை வழியாக அவர்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் அன்னையானவர்கள் பரிந்து பேசி நமக்கு அர்த்தர வேண்டும் என்று திருப்பலிகளை ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். நம்முடைய அன்னை வழியாக இத்தனை ஆண்டுகளாக நாம் பெற்றுக் கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இனி வரும் காலங்களிலும் அதே ஆசிரியர்களுக்கு பல்கலையும் பெற்று அன்னைக்கு நாம் என்றும் நன்றி உள்ளவர்களாகவும் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வர்களை வளர்த்தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே கொண்டாடுவோம். இத்திருப்பலியிலே குறிப்பாக நம்முடைய பங்கிலே பணியாற்றி இறந்த அனைத்து அருள் பணியாளர்களையும் அருள் செல்வர்களையும் மற்றும் நம்முடைய குடும்பத்தில் இருந்த ஒவ்வொரு அண்ணாத்தையும் ஆண்டோடைய பாதத்தை ஒப்புக் கொடுத்து யார் நினையாத அண்ணாக்களுக்காகவும் கொண்டாடுவோம். என்னுடைய அன்போடும் ஆசையோடும் இத்திருப்பலியிலே பக்தியோடு பகிர்ந்து வருவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதிகள் பொறுத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மே இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வல்லச்செய்களுக்கு உதவி புரிந்தருளும். ஆதலால் கடவுளுடைய வாசத்தானே கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையால் எங்கள் பாவங்கள் விடுபட்டு எழுவோமாக. ஓமோடு துயாமியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திரு மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையெனில் அப்சலேமிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 13-14 மற்றும் 30-16, 5-13 முடிய. அந்நாள்களில் தூதர் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ராயேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினார். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிலிருந்து முன்பதாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையே அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நம்மை தீக்கு விளைவிப்பான், நகரையும் வான்மையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவ மலையை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறிக்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகரிடம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமாயி. அவன் படித்துக் கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசனின் எல்லா பணியாளர்கள் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் பலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமாயி படித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, ஓ ஓ, நீ சிறிய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது பல செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ, ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசனை தருவார். இரத்த வெறியான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது சிரியாவின் மகன் அபிசாய் அரசனிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம், அரசை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொலைதெறிய எனக்கு அனுமதித்தார் என்றான். அதற்கு அரசன், சிரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழித்தால் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமிருந்து தம் பணியாளர்கள் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகன் என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெண்மையின் குலத்தை
சார்ந்த இவன் செய்யலாகாதோ என்று அவனை துண்டித்துள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் என்று அவன் பழித்து பேசுவதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்கையோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதமாக்கி எழுதிய துயரச் செய்திருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிகள். அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கிரைசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளை அம்மனிதனின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளால் சங்கிலிகளால் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதனை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் அம்மனிதனிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலோகியன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் பன்றிகளுக்குள் போகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டினர். அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து முழுகியது. பன்றிகள் வைத்துக் கொண்டிருந்தவர்களோ ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலோகியன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவித்தலுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததெல்லாம் முறைகளுக்கு அறியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததெல்லாம் தெக்கோமொழி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வட ஆப்பிரிக்கா நாடுகள் ஒன்றான டுனிசியா என்ற இடத்தில்
அசீம் அபினி என்பவர் ஒரு கால் ஊனமுற்றவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் வீல் சேரிலே அவர் அமர்ந்து செல்பவராக இருக்கின்றார். அவருக்கு இந்த நோய் எப்படி வந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர் பிறக்கின்ற போதே குறைவோடு பிறக்கின்றவராக இருக்கின்றார். அந்த குழந்தை பருவத்திலே இவருடைய தாயானவர் அவனை பல மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்ற போது மருத்துவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள், இவனுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது, இவனுக்கு பள்ளி படிப்பு கூட சரியாக வராது, இவனை நீங்கள் வைத்திருப்பதே வீண் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தாயானவர் என் மகனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று தன்னுடைய மகனை அங்கே அழைத்து வருகின்றார். அழைத்து வந்த அந்த தாயானவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கல்வியை புகுட்டி அவனை பள்ளிக்கு அனுப்பி ஒரு உயர்ந்த நிலைக்கு அனுப்புவராக இருக்கின்றார். அவனும் மேற்படிப்பிலே முதல் மாணவனாக வருகின்றான். அந்த மேற்படிப்பிலே முதல் மாணவனாக வந்தவுடன் அவனிடத்திலே கேட்கின்றார் தாயானவர், மேற்கொண்டு என்ன படிக்க ஆசைப்படுகின்றாய் அன்பு மகனே என்று கேட்கின்றார். உடனே அவன் சொல்லுகின்றான், நான் ஒரு கணினி ஆசிரியராக இருக்க வேண்டும், கணினியிலே உயர்ந்து விளங்க வேண்டும் என்று சொல்பவனாக இருக்கின்றான். உடனே அவனை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அந்த கணினியை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்துவதாக இருக்கின்றார். இன்று அந்த நபரானவர் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பல விதமான பேச்சுகளை கொடுத்து ஊக்குவித்து அந்த வாழ்க்கையை வெற்றியை தருவதாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்ணால் ஒரு பெண்ணானவர் வெற்றியாளராக இருப்பார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு இளைஞருடைய வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு தாயானவர் இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பேருண்மையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையானவர் நமக்காக பரிந்து பேசுவதாகவும் நமது அன்னையானவர் நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வழி செய்வதாகவும் அன்னையானவள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு தாயாகவும் அன்னையானவள் ஒரு தாட்சியோடு வாழ்கின்ற ஒரு தாயாகவும் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று அன்னை மரியா தாட்சி என்கின்ற அந்த ஒரு சிந்தனையில் சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அந்த சிந்தனையிலே இன்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே இன்று நாம் வாழ்கின்ற உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இந்த உலகமானது பாஸ்ட் ஃபுட், ஆன்லைன் இப்படிப்பட்ட ஒரு நவீன உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு பணமும் பரிவர்த்தனை செய்தாலும் சரி, எந்த ஒரு ஏற்பாடும் செய்தாலும் சரி, இப்போ ஆன்லைன் இருந்தால் அனைத்து நமக்கு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆன்லைனில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நம்முடைய திரு அவை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார், என்னதான் ஆன்லைனை வழிபாடும் ஆன்மீகங்களும் வந்தாலும் கூட அதைவிட மேலானது திரு அவையோடு நல்வுறவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் திரு அவையில் வருகின்ற இறை மக்களோடு நல்வுறவை பயன்படுத்திக் கொண்டு பிறரில் நாம் செயல்பட்டு வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சொல்வதாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பார்த்தோம், வைரஸ் என்கின்ற ஒரு கொடிய நோயானது ஒவ்வொரு மனிதனையும் ஆற்றிப்படுத்து அந்த கஷ்டத்தையும் கொடுப்பதாக இருக்கின்றது. ஆனால் அந்த வைரஸ் என்கின்ற அந்த நோய் கூட அங்கே தீர்ந்து போயிடும், மறந்துபடும் கொண்டாக இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கின்ற அந்த பிரைம் என்கின்ற அந்த சுயநலமானது நம்மில் வந்து என்றும் அழியாமல் அது உயர்ந்து கொண்டே செல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சுயநலம் இருக்கின்ற போது நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்போம் என்று பார்க்கின்ற போது தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்ற அதிகாரம் 11 இறைவார்த்தை 4 அந்த மாபெல் அந்த கோபுரத்தை நாம் நிலைநாட்டுவோம் என்று இஸ்ராயல் மக்கள் சொல்வது போல நாங்கள் என்கின்ற அந்த சுயநலத்தை, நான் என்கின்ற ஆணவத்தை நாம் நிலைநாட்டுவோம் என்று ஒன்றை எண்ணப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் நாளிலே மாற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவரும் அறிந்து தெரிந்த அந்த டைட்டானிக் கப்பலை செய்த அந்த மாணவியானவர் சொல்லுகின்றார், இந்த டைட்டானிக் கப்பலானது அந்த கடவுளை நினைத்தாலும் கூட இது முழுகடிக்க முடியாது, அழிக்க முடியாது என்று ஒரு ஆணவத்தோடு சொல்வதாக இருக்கின்றார். ஆனால் நாம் கண்கூடாக பார்த்தும் அறிந்தோம், கடவுளால் கூட அழிக்க முடியாது என்று ஒரு சொன்னது அந்த டைட்டானிக் கப்பலானது முழுகி எங்கே போனது நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்கே வருகிறது என்று பார்க்கின்ற போது நான் என்கின்ற அந்த ஆணவத்தினாலும் நான் என்கின்ற அந்த சுயநல போக்கினாலும் நான் என்கின்ற அந்த தற்பெருமையினாலும் வருகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தற்பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எங்கே மருந்து கிடைக்கும்? இந்த மருந்து எங்கே இருக்கிறது பார்க்கின்ற போது கடவுளாலும் அன்னை மரியாலும் வெளிப்படுத்தப்பட்ட தாட்சி என்கின்ற ஆயுதமாகிய அந்த மருந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்கின்ற போது அந்த தாட்சியை உள்வாங்கிக் கொண்டு தாழ்ந்த உள்ளத்தோடு வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். இதுதான் பெர்னார்ட் அவர்கள் அழகாக சொல்லுகின்றார். நல்ல நற்குணங்கள் எது என்று கேட்கின்ற போது அவரிடத்திலே 3 சொல்லுகின்றார். நற்குணங்கள் 3 என்று சொல்லுகின்றார். அது என்னவென்று பார்க்கின்ற போது அவர் முதலில் சொல்வது தாட்சி என்று சொல்லுகின்றார், இரண்டாவது சொல்லுவதும் தாட்சி என்று சொல்லுகின்றார், மூன்றாவது சொல்லுவதும் தாட்சி என்று சொல்லுகின்றார். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அனைத்து நற்குணங்களும் பல குணங்கள் இருந்தாலும் கூட அதில் மேலான ஒரு நல்ல குணம் எது என்று பார்க்கின்ற போது அந்த தாட்சி ஒன்று இருக்கும் என்பதை நாம் அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் அழகாக சொல்லுகின்றார். தாட்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கு எல்லாம் கடவுளால் ஈர்க்கப்படுகிறது என்று சொல்லுகின்றார். தாட்சி இருக்கின்ற இடத்தில் கடவுள் தானாக வந்து கடவுள் நம்மை அழைத்துக் கொண்டு நமக்கு அருமையும் மாற்றமை தருவதாகவும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த தாட்சிக்கெல்லாம் யார் எங்கிருந்து வந்தது? இதற்கெல்லாம் இலக்கணம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த தாட்சியின் இலக்கணமாக அன்னை மரியாள் திகழ்கின்றார். அந்த அன்னை மரியாள் நமக்கு வாழ்ந்து காட்டிருக்கின்றார். அன்னை மரியாள் அந்த தாட்சியோடு இருந்து நமக்கு செயல்பட்டவளாக இருக்கின்றார். அந்த அன்னையை நாம் பின்பற்றுகின்ற போது அந்த அன்னையை நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்வாக்குகின்ற போது நாம் அனைவரும் ஒரு தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு இருப்பவர்களாக இருக்கின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாட்சியை பின்பற்றுகின்ற போது நமக்கு முதலில் என்ன கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது தாட்சி நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றது. அந்த உண்மையை என்னை பற்றி ஒரு சுய விழிப்புணர்வை தருகின்றது. அந்த சுய விழிப்புணர்வு எது என்று பார்க்கின்ற போது தன்னைத்தானே ஒரு சுய விழிப்போடு ஏற்றுக்கொள்கிறது. அந்த ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இருந்தால், அந்த சுய ஏற்பு இருந்தால் தாட்சியானது அங்கே சிறந்து விளங்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த தாட்சி என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு உட்பட்டதல்ல. ஒரு சில நேரங்களில் இந்த தாழ்வு மனப்பான்மையை வைத்துக் கொள்வோம். எனக்கு ஒன்றுமே நல்லாது, கடவுள் எனக்கு கல்வி கொடுக்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை, அவ்வளவுதான் என் வாழ்வை என்று நாம் எதிர்கொள்ளாக இருக்கின்றோம். இதுவானது ஒரு தாட்சி அல்ல, மாறாக இது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படிப்பட்ட அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் விடுதலை அடைய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுதான் லூயிஸ் அழகாக சொல்லுகின்றார். என்னை பற்றி மற்றவராக நினைப்பது தாட்சி கிடையாது. என்னை பற்றி மற்றும் யோசிக்காமல் பிறரை மற்றும் யோசிக்கின்ற அந்த மனப்பக்குவம் சாட்சி என்று சொல்லுவராக இருக்கின்றார். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் நாம் வாழ்கின்ற இந்த மனித ஒரு குறுகிய எண்ணத்திலே நம்மை நாம் தாழ்த்துக் கொள்வர்களாகவும் இருக்கின்றோம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகம் எனக்கு வெறுக்கின்றது என்ற மன அழுத்தத்தினாலும் மனக்குழப்பங்களுக்கும் ஆளாகுவர்களாகவும் இருக்கின்றோம். அப்படி நம்மை நாமே மட்டம் தட்டிக் கொள்கின்ற போது நம்மை மதிக்காத போது பிறர் எப்படி நம்மளை மதிப்பவர்களாக இருப்பார்கள்? நான் இந்த உலகத்தில் வாழ்கின்றேன், கடவுளால் ஆசிரியப்பட்டிருக்கின்றேன், கடவுள் எனக்கு அருளை தந்திருக்கின்றார், என்னால் முடியும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கின்ற போது நாம் வாழ்வு பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். அதே போன்று யாரையும் பிறரை மட்டம் தட்டாமல் பிறரிடத்தில் அந்த தாட்சியை வெளிப்படுத்துகின்ற போது கடவுளுடைய அருளையும் ஆசிரியை பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் அழகாக சொல்லுகின்றார். தாட்சி என்பது உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை, தற்பெருமை என்பது பொய்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த தாட்சியோடு வாழ்கின்ற போது உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கின்றோம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களை பார்ப்போம், எதுவும் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் தற்பெருமையாக செய்து கொள்வார்கள். இதை செய்தேன் அதை செய்தேன் என்று பெருமை சொல்லுவார்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தற்பெருமைகள் எல்லாம் ஒரு பொய்மைக்கு இலக்கணமாக இருக்கின்றது. எப்பொழுது செய்தவர்களாகவே அதிகமாக பேச மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். அந்த ஒரு தாட்சியின் மூலமாக அந்த உண்மை நிலைப்படுகிறது, வாழ்வு பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது தாட்சி என்பது ஒரு பணிவை தருகின்றது. அந்த தாட்சி என்பது பணிவை என்பது எது என்று பார்க்கின்ற போது ஒரு சேவை மனப்பான்மையை தருகின்றது. இந்த சேவை மனப்பான்மை ஒரு ஆன்மீகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஆன்மீகத்திலே நாம் நிலைத்து நிற்பதற்கு வழி செய்கின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. ஏனெனில் நான் என்ன செய்தேன், என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த கேள்விகள் கேட்டு இறைவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17
17 இறைவார்த்தை 10 பார்க்கின்றோம். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரு பயனற்ற ஊழியர்கள். நம் அனைவரும் நம்முடைய கடமை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த கடமையை செய்கின்ற போது நம்மிடத்திலே அந்த தற்பெருக்களுக்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையும் இந்த சேவல் மனப்பான்மையும் யாரிடத்தில் இருக்கின்றது, எங்கே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் பார்க்கின்றோம். இதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 6-13 பார்க்கின்றோம். அந்த அடிமை தன்மை கொண்டு நம்மே ஒரு மனிதனாக மாறினார். எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறார் என்று பார்க்கின்ற போது அதுவும் இழிவான அந்த சிலுவை சாபம் ஏற்கும் அளவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னை அங்கே காட்சிக் கொள்கிறார் இருக்கின்றார். அந்த ஒரு சிலுவை சாவை ஏற்படுடைய அந்த ஒரு காட்சியின் அடையாளமாக தான் ஆண்டவர் இயேசு அந்த 12 சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அந்த 12 சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற போது அவன் எந்த ஒரு சீடரையும் ஒதுக்கிவிட்டதாக நாம் விவிலியத்திலும் நற்செய்தியிலும் பார்க்க முடியவில்லை. அங்கே ஆண்டவர் இயேசுவை காட்சி கொடுத்த யூதாசுடைய பாதத்தை கழுவுகின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த பேதுருவுடைய காவலை கழுவுகின்றார். அதே போன்று ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அனைவரும் பயத்தோடு பச்சத்தோடு அவர் ஓடுகின்றார்கள். அவருடைய பாதத்தை கழுவி அங்கே சாட்சியை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றார். இந்த பாதங்களும் சடங்குகளை அந்த சீடர்கள் இதை செய்திருக்கலாம். ஏன் இந்த சீடர்கள் இதை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுத ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் அங்கே சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று தனக்குள் சண்டை போடுவதாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனநிலையை ஆண்டவர் இயேசு அறிந்தவராக இருக்கின்றார். அறிந்த அவர் இவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும், அந்த காட்சி என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று தானாக இறங்கி வந்து அந்த காட்சியின் அடையாளமாக அங்கே செய்பவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த காட்சியோடும் மகிமையோடும் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த காட்சியினுடைய பிரசன்னம் எங்கே ஆண்டவர் இயேசு கிடைக்கின்றது? அன்னை மரியாள் எப்படி இந்த காட்சியை அங்கே கற்றுக்கொள்ள என்று பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவிடத்திலே பிரசன்னமாகிறார். எங்கே அந்த காட்சியானது இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காட்சியின் வாயிலாக அந்த மகிழ்ச்சியை எங்கே கிடைக்கின்றது பார்க்கின்ற போது அந்த பேழையில் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் தாவீது அதை பார்க்கின்றோம். அந்த நற்கருணை பேழையை நாம் பார்க்கின்றோம். அங்கே 10 கட்டளை இறைவார்த்தையாக இருக்கின்றது. அந்த பேழையாக இறைவார்த்தையாக ஆண்டவர் இயேசு அங்கே செயல்படுவராக இருக்கின்றார். அதே போன்று மன்னா இருக்கின்றது. அந்த மன்னாவுடன் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே வானேன் என்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுவராக இருக்கின்றார். அதே போன்று அங்கே கோல் இருக்கின்றது. அந்த நற்கருணை பேழையிலே அந்த கோல் எதை இருக்கிறது பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு தலைமை குரு என்கின்ற ஒரு செயல்பாட்டை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த நற்கருணை பேழையில் இருந்த அதே ஆண்டவர் தான் உடன்படிக்கையுடைய பேழையாக அன்னையுடைய அந்த கருவில் வருபவராக இருக்கின்றார். அன்னையானவர் அந்த உடன்படிக்கை பேழையில் ஆண்டவர் இயேசுவை சுமக்கின்ற போது அங்கே தாட்சியின் நிலையில் அங்கே அழிவுபட்டவராக இருக்கின்றார். தாட்சியை ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே அந்த தாயானவர் முழுமையாக ஒப்புக்கொடுப்பவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னையானவர் எவ்வாறு அந்த கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுத்தாரோ இன்று நீங்களும் நாமும் அதே போது ஆண்டவர் இயேசுடைய திட்டத்திற்கும் அன்னையுடைய திட்டத்திற்கும் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பையும் ஆற்றலையும் அன்னையானவர் விரும்புவாக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் ஒரு விதவை தாயானவர் தனக்கு முடக்குமாறுன்ற ஒரு பிள்ளையை இருக்கின்றார். அந்த பிரான்ஸ் நாட்டிலே பல மருத்துவர்களிடத்திலே அழைத்து செல்கின்றார். பல மருத்துவர்கள் சோதித்து பார்க்கின்றார்கள். உன்னுடைய பிள்ளைக்கு இனிமே அந்த காலே வராது என்று சொல்லிவிடுகின்றார்கள். இருப்பினும் அங்கு இருக்கின்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மருத்துவரானவர் மருத்துவர்கள் கைவிட்டாலும் கூட அங்கே நகரிலே இருக்கின்றார். அந்த இடத்தில் நீங்க ஜெபித்து பாருங்கள், உன் பையனுக்கு கண்டிப்பாக அந்த கால் குணமாகும் என்று சொல்லி அனுப்புவதாக இருக்கின்றார். உடனே அந்த தாயானவும் தன் மகனை தோளில் சுமந்து கொண்டு இல்லம் வருகின்றார். இல்லத்துக்கு வந்து அந்த தூதர்களுக்கு செல்வாங்க என்று தயார் செய்கின்ற போது அந்த கால் ஊனமுற்ற அந்த சிறுவனானவன் 2 சாக்ஸ் எடுத்து வைப்பவனாக இருக்கின்றார். ஒரே தாய்க்கு ஆட்சியாக இருக்கின்றது. ஒரு காலையில் சாட்சி போட முடியாது, 2 சாக்ஸ் எடுத்து வைக்கிறானே என்னை உனக்கு ஆய்ந்தது என்று அந்த தாயானவர் நினைப்பவனாக இருக்கின்றார். இருப்பினும் அந்த மகன் சொல்லுகின்றான், அம்மா நான் போகின்ற இடம் லூர்து நகருக்கு போகின்றோம், லூர்து அந்த இடத்துக்கு போகின்றோம், கண்டிப்பாக ஏதாவது நடக்குமா, நான் என்று
எடுக்கிறோம்னு சொல்லுகின்றான். வேணாம்மா பண்ணினாக்கம்மா அந்த கால் சரியாயிட்டாக்கா அந்த வாங்க முடியாது, அதனால நான் எடுத்து வர சொல்லுகின்றான். அவங்க அன்புக்குரியவர்களே, அந்த முடக்கு வாங்கப்படுற அந்த சிறுவன் அந்த நம்பிக்கையோடு அந்த தாயானவள் அந்த நூதண்ணிலே போகின்ற போது அவனுடைய காலானது குணப்பட்டதாக இருக்கிறது. இது வரலாற்று நடந்த உண்மையுள்ள ஒரு புதுமையாகவும் இருக்கின்றது. அந்த சிறுவனிடத்திலிருந்த அதே நம்பிக்கை இன்று நம்மிடத்தில் இருக்கின்றதா? நாம் ஆலயத்திற்கு வருகின்ற போது எந்த மனநிலை வருபவர்களாக இருக்கின்றோம்? அந்த ஆலயத்திற்குள் வருகின்ற போது எனக்கு நல்லது நடக்க போகிறது, ஒரு அற்புதம் நடக்கின்ற போகிறது என்ன பண்றவர்களாக வருகின்றோமா, அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக வந்து செல்வர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து ஒவ்வொரு படிக்கைக்கு நமக்கு வைத்திருக்கின்றது. நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த எண்ணங்கள், கருத்துரிமைகள், ஆணவங்கள், நான் என்கின்ற எண்ணங்கள், சுயநலம் தூக்கிட்டு இந்த ஆலயத்திற்கு நாம் வருகின்ற போது, உள்ளே வருகின்ற போது தூய்மையாளர்களாகவும் தூய உள்ளத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தர வேண்டும் என்று இந்நாளிலே ஆண்டவர் அழைப்பதை எதிர்பார்த்து இருப்போம். அவங்க இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார். நமது மன்னகத்திலிருந்து விண்ணகத்தை நோக்கிய பயணத்திற்கு மிகப்பெரிய ரகசியம் தாட்சி என்று சொல்லுகின்றார். அதை அன்னை மரியாள் நமக்கு கற்றுத் தருபவராக இருக்கின்றார். அவங்க இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் அன்னை மரியாள் அதை கற்றுத் தருவார் என்பதை பார்க்கின்றோம். இந்த தாட்சியின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதனால்தான் அந்த மன்றாட்டு மழையோடு சொல்லுகின்றோம், மகிழ்ச்சியின் காரணமே என்று சொல்லுகின்றோம். இந்த மகிழ்ச்சியின் காரணமே என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இது ஒவ்வொன்றும் விவிலியத்திலிருந்து ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. அந்த செயல்பாடை எங்கே கிடைக்கிறது பார்க்கின்ற போது, அங்கே அன்னையானவர் எலிசபெத் அவளை சந்திக்க செல்கின்ற போது விரைந்து சென்றார் என்று அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று இரண்டாவதாக இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை காண வருகின்ற போது விரைந்து சென்றார் என்று ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று அந்த வல்லமையோடும் ஆற்றலோடு நாம் பார்க்கின்ற போது அந்த மகிழ்ச்சியை அங்கே தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று சங்கமிக்கும் ஒரு வாழ்வை பார்க்கின்றோம். மரத்தில் இருக்கின்றார், மரத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு சொன்னவுடன் விரைந்து செல்வமாக வருகின்றார். இவர்கள் விரைந்து சென்று அந்த மகிழ்ச்சியை கொடுத்தவர்களை மாறாக மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நாமும் இன்று அந்த தாட்சியோடு ஆலயத்திற்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசுடைய பிரசனத்திலும் அன்னைமரியாளுடைய பிரசனத்திலும் மகிழ்ச்சியை நாம் பெற்றுச் செல்வர்களாக இருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை பெற்றுச் செல்வதற்கு இன்று நீங்களும் நாமும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் தாட்சியோடு உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதோ நாளிலே அன்னையுடைய அந்த தாட்சிக்கு சிந்திக்கின்ற வேளையிலே அன்னையிடத்திலே பொறுமையாக ஒப்புக் கொடுப்போம். அன்னையே நீதியை உலகம் ஒன்றும் இல்லை, நாங்கள் முன்பாக ஒன்றும் இல்லை என்று சொல்லு அந்த தாயிடத்திலே முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னையை முழுமையாக தந்தையார் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தாரோ, எவ்வாறு அன்னை மரியாளானவர் அந்த தந்தையிடத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுத்து சரணாகதி அடைந்தாரோ, அதே சரணாகதி முழுமையாக ஒப்புக் கொடுத்து தாட்சியோடு உள்ளத்தோடு வாழ்வோம். தாட்சியோடு உள்ளத்தோடு இருக்கின்ற போது தாட்சி நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றது. தாட்சியோடு உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது தாட்சியானது பணியில் அந்த சேரமான தாண்டி கொடுக்கின்றது. தாட்சியோடு உள்ளத்தோடு இருக்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த மகிழ்ச்சி பெற்றவர்களாக நாம் இடம் சொல்வோம். அன்னை மரியாள் அந்தகளுடைய உள்ளங்களிலும் என்றும் கனிவான அருளோடும் ஆசிரியர் நடத்த தொடர்ந்து திருப்பதிகளை மன்றாடுவோம். இறைவனுடைய அருளையும் ஆசிரியர் பெற்று சொல்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுக்கு மாடி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வேண்டி மன்றாடுங்கள். ஆண்டவரின் திருமகனுடைய தாயின் இறைவனாலும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்குவதில் கருத்துணையாம் உமக்கு நிலையான விடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி இரண்டதால் அந்த அன்னையுடைய திருமகனை கருத்தாக்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராமல் ஒன்று கூடி அங்கமிட்டு கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடு உலகம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் கார்லிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை நட்பில் வரச் சென்றடும். அப்படியே இன்று நம்ம நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புனித அந்தோனியா அன்பிய குடும்பங்களை நினைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த குடும்பங்களில் இருக்கின்ற அவர்களுடைய கருத்துக்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் வழிநடத்தும். அதோடு இணைந்து இந்த நவநாளிலே தொடர்ந்து பக்தியோடு விசுவாசத்தோடு அன்னையின் பக்தர்களாக கொள்கின்ற எங்கள் மக்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை, சிறார்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய எதிர்காலத்தை தூய அன்னையின் வழியாக புதுப்பித்து வழிநடத்தும். எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒலியின் ஒன்றேற்றருளும். நீங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கணிதாரியான புனித ரோஸ் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கெடுத்ததை வென்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேர்ந்து மரமருள உண்மை மன்றாடுகிறோம். கட்டளையால் கண்டிக்கப்பட்டு ஏழை மனுக்களையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வாழுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது தொழுத்திருக்கிறதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடமும் திருரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனை தீர்ப்புக்கும் உள்ளாக்காமல் உமது பரிகரங்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பவனாக. இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையும் நம்முடைய பாவங்களையும் போக்குகின்றவர். நாள்தோறும் நம்மோடு தங்கி நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் இயேசுவின் அன்பின் செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நம்மை வாழ்வு அளிப்பதாக. Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகன் தாயினை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் நமது நிறைவான ஆட்சியில் நாங்கள் மீட்பின் தொடர்ச்சி பெறுவதென செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூதனைகளோடும் ஆசிரோடும் சென்று வாருங்கள். திருப்பலி தொடரட்டும்.